ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேரி பிஸ்கெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ நான் ஒரு 15-16 மேரி பிஸ்கெட் வச்சுருக்கேன். இதை நான் ஒவ்வொன்றா உடச்சி போட்டு நல்லா பவுடராட்ட அரைச்சிக்க போகிறேன். நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். நல்லா பவுடர் அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் கொக்கோ பவுட்ரு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பவுடர் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிஸ்கெட்டை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஈஸியான ஒரு ரெசிபி, வீட்டில் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெசிபி. இப்போ பால் ஊற்றுறேன். பால் அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இது அளவுன்னு கிடையாது, அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இப்படி உருட்டி ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக நல்லா உருட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பேடா அச்சு இருந்துச்சுன்னா அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மறுபடியும் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.